வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க சரி, அப்ப நீங்களும் சாப்பிடல, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதோட சாப்பிடுறாரு. அப்புறம் நம்ம ரோகிணியும் மயிலும் ரூமுக்குள்ள வராங்க. வந்துட்டு ரேவதி சாப்பிட்றத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி சாப்பிட்டு முடிச்சதோட மயிலு சொல்றாரு, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் இவங்கெல்லாம் பேச்ச கேக்குறாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, என்னங்க, ரேவதி ரொம்பவே கவலையில இருக்கா, அதனாலதான் அவ அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தா. அவளை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்க பாரு, நீ தூங்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. அப்ப எப்பவுமே நம்ம ஹீரோ பக்கத்துல இருப்பாரு. ஆனா இந்த வாட்டி ஹீரோ இல்லாததை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. நம்ம கூடயே இருப்பாரு, ஆனா இப்ப அவர் இல்ல, எல்லாமே அம்மாவோட பிடிவாதத்தால நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வில்லி, ஜெயில இருக்கிற வில்லி என்ன பண்றாங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிடுறாங்க, அதிகாரிய. அவர் அங்கிருந்து வந்துட்டு அந்த வில்லி கிட்ட, சொல்லுங்க மேடம். அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாரு, உன் போனை கொஞ்ச நேரம் கொடு அப்படின்னு சொன்னதோட அவரு சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு போனை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த வில்லியோட ஆட்கள். அப்ப வில்லி வந்துட்டு நேரா அந்த வில்ல மாயாண்டிக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, யார் பேசுறது அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, நான் காளியம்மா பேசுறேன். உனக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தேன்ன, அந்த வேலைய இந்த வாட்டி நீ கரெக்டா பண்ணணும். அதுக்கு அவரு சொல்றாரு, மேடம், அந்த டிரைவர் பயலை தாண்டி என்னால கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே அவனை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வீட்ல இப்ப அவன் இல்ல, அந்த குடும்பத்துல எல்லாருமே தனியா தான் இருக்காங்க. நான் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள அந்த வீட்ல ஒருத்தவங்க காலியாகணும். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, அப்படியா, அந்த டிரைவர் பையன் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் பயந்துகிட்டு இத்தனை நாளும் அந்த பக்கம் போகாம இருந்தேன். நீங்க எப்போ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டீங்களோ அப்பையிலேருந்தே அவனை காலி பண்றதுக்கு, அந்த குடும்பத்தை காலி பண்றதுக்கு நான் சரின்னு சொல்றேன். அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம் நான் தரேன். அந்த குடும்பத்துல ஒருத்தவங்கள காலி பண்ணணும். இன்னைக்கு நைட்டே போயிட்டு வேலையை முடி. அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நேரா 2 3 ரவுடிங்களை கூப்பிட்டு, இங்க பாருங்கடா, இன்னைக்கு நைட்டு அந்த ஈஸ்வரியோட வீட்டுல நமக்கு சரியான வேலை இருக்கு. அப்ப அவரு சொல்றாரு, சார், அந்த டிரைவர் பையலை பத்தி உங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு இவர் சொல்றாரு, அவனுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் தெரிஞ்சு இங்க வரத்துக்குள்ள நான் வீட்டுல உள்ளவங்களை காலி பண்ணிடுவேன். இதை கேட்டதும் அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காளியம்மா நேரா வில்லிக்கு போன் பண்றாங்க. வில்லி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்த, நீங்க எப்படி அங்கிருந்து போன் பண்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே என்னோட ஆட்கள் தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். வில்லி கேக்குறாங்க, சொல்லுங்க அத்த, என்ன முக்கியமான விஷயம்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரிஞ்ச 2 3 ஆட்கள் அந்த மாயாண்டி கூட்டிட்டு வருவான். உன் வீட்டுக்குள்ள இப்ப சிறப்பான ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது. என்ன நடந்தாலும் சரி, நீனும் ரூமை விட்டு மட்டும் வெளியில வரக்கூடாது. வில்லி சொல்றாங்க, என்னத்த சொல்றீங்க? காளியம்மா சொல்றாங்க, ஆமா, அந்த வீட்டுல ஒரு தர காலி பண்ண போறேன். நீ வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வராத, அதுதான் உனக்கு நல்லது. உடனே வில்லியும் சரிங்கத்த, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க, லாக் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீட்டுல ஒருத்தவங்க காலியாக போறாங்க, நம்ம ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஈஸ்வரி வந்து நேரா அந்த பெரிய மாப்பிள்ளை கிட்ட, பெரிய மாப்பிள்ளை, கதவெல்லாம் சாத்தியாச்சா? மயிலு சொல்றாரு, சாத்தியாச்சுத்த அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, ரேவதி சாப்பிட்டாளா? அவரு சொல்றாரு, அதெல்லாம் சாப்பிட்டா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, எல்லாரும் போய் தூங்குங்க, காலையில பாக்கலாம் அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ மாயாண்டி காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு காரை விட்டு இறங்கி அந்த 4 ரவுடிங்க கிட்ட, இங்க பாருங்கடா,
என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம வந்த விஷயம் இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அவங்கள காப்பாத்துறதுக்கு ஆட்களே இல்ல. அதுதான் நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பெனிஃபிட். எல்லாருமே உள்ளார போயிட்டு நம்ம வேலையை முடிக்கிறோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க தால, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டுறாங்க. வீட்டுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு. அப்போ யாருமே கதவை திறக்கல. அப்ப மாயாண்டி சொல்றாரு, டேய் கதவை உடைங்கடா அப்படின்னு. அப்ப கதவை உடைக்கிறாங்க. ஏய் வெளியில வாடி அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரிக்கு சத்தம் கேக்குது. வீட்டுல உள்ள எல்லாருமே வெளியில வராங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, யார் அது அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, அதான் யாருன்னு தெரியல. அப்ப ராஜா, நம்ம சுவாதி, ரோகிணி எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ கதவை உடைக்கிற சத்தம் கேக்குது. மாயாண்டி சத்தம் போடுறாரு, கதவை திறங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா யாரோ தேவையில்லாதவங்க தான் இப்படி பண்றாங்க. நான் போய் இப்பவே என்னோட ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன். அப்ப மயிலு சொல்றாரு, இல்லத்த, இந்த நேரத்துல அப்படி பண்றதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். நம்ம கூட சுவாதி, ரோகிணி அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம கதவை திறக்கிறது ரொம்ப தப்பு. பேசாப்ல அதிகாரிங்களுக்கு போன் பண்ணி சொல்லலாம். ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, மாப்பிள்ள மட்டும் இந்த வீட்டுல இருந்திருந்தாருன்னா நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா மாப்பிள்ள வீட்டுல இல்லாததுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க மருமகனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, போயிட்டு அதிகாரிங்களுக்கு போன் பண்ண அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு அவரு நினைக்கிறாரு, இந்த நேரத்துல அதிகாரிங்களுக்கு போன் பண்ணி சொல்றது வேஸ்ட். பேசாப்ல மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு அவரு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ போனை பார்த்துட்டு, என்ன இது இந்த நேரத்துல போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு போன் அட்டன் பண்ணி நம்ம ஹீரோ கேக்குறாரு, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, நீங்க வீட்டுல இல்லாதது தெரிஞ்சு அந்த காளியம்மா வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டா. ஏதோ 2-3 ரவுடிங்க வீட்டு கதவை உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்தா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு பயமா இருக்கு. வீட்டுல சுவாதி, ரோகிணி எல்லாரும் இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு மாப்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வரேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் மயிலு சொல்றாரு, சகல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சகல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப மயிலு இங்க இருந்து வெளியில வந்துட்டு, அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்துருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி இங்க பாரு, கண்டிப்பா அவங்க ஏதோ ஆபத்தானவங்க தான். கண்டிப்பா நம்மளுக்கு ஏதோ பிரச்சனையை கொடுக்கறதுக்காக தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அப்ப நம்ம வில்லி என்ன பண்றாங்கன்னா, ஜன்னல் வழியா திறந்து பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. சோ இத பாத்துட்டு நம்ம வெளியில வராம இருந்தா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. நம்ம வெளியில வரலாம் அப்படின்னு வில்லி அங்க இருந்து வெளியில வந்துட்டு, என்னக்கா ஒரே சத்தமா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா யாருன்னு தெரியல, நம்ம வீட்டு கதவை திறக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, அவங்களால ஏதோ ஆபத்தோ அப்படின்னு தோணுது. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா கண்டிப்பா அது அந்த டிரைவர் பையனோட வேலையாதான் இருக்கும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சேச்சா அவெல்லாம் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது அந்த சிவனாடியோட வேலையாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க, ஆகா அக்கா கறி கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமத்த, மாப்பிள்ளை வீட்டுல இல்லாதது தெரிஞ்சுக்கிட்டு அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்றான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே அவனை பத்தி இந்த வீட்டுல யாருமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நேரத்துல திரும்பவும் அவனை பத்தி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, அத்தை நான் உண்மையதான் சொல்றேன். மாப்பிள்ளை மட்டும் இந்த வீட்டுல இருந்திருந்தா இந்த வீட்டுக்குள்ள அவனுவ வரத்துக்கு கொஞ்சமாவது யோசனை பண்ணிருப்பானுங்க. வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க. ஆனா மாப்பிள்ளை இல்லாதது தெரிஞ்சுதான் அவனுவ வீட்டுக்குள்ள வரத்துக்கு முயற்சி பண்றானுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே அவனை பத்தி யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாது, வாய முடுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம மயிலு அமைதியா நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கேட்டை திறந்துகிட்டு வராரு. அப்ப அந்த மாயாண்டி மத்த ரவுடிங்க கிட்ட, என்னடா கதவை திறக்கவே முடியல. அப்ப இன்னொருத்தர் திரும்பி பார்த்துட்டு, அண்ணே வந்துட்டானே அப்படின்னு சொல்ல மாயாண்டி திரும்பி பாக்குறாரு. பார்த்ததும் ஹீரோ வரத பார்த்துட்டு மாயாண்டி ரவுடி கிட்ட, இங்க பாருங்கடா, இவன் அன்னைக்கு நம்மள காலி பண்ணிட்டான, இன்னைக்கு ராத்திரி நம்ம கையில சரியா வசமா சிக்கிட்டான். இவனை இன்னைக்கே காலி பண்ணுங்கடா. டேய் இங்க பாடுற டிரைவர் பையலே, எங்க கிட்ட வசமா சிக்கிட்டேன், இந்த வாட்டி நீ தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.
வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு எப்படியாவது வீட்ல உள்ளவங்களை காலி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கீங்களா? இந்த குடும்பத்துக்கு நான் எப்பவுமே நிப்பேன். இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் காப்பாத்துவேன். இதை கேட்டதும் அந்த மாயாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள இல்ல, அதனால ஈஸியா இவங்களை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்கிருந்தா வந்துட்டியல்ல, உன்னை விடமாட்டேன் அப்படின்னு மத்த ரவுடிங்களோட சேர்ந்து ஹீரோவை அடிக்க துரத்துறாங்க. அப்போ கதவை உடைக்கிற சத்தம் நின்னத்தோட மயிலே நேரா ஹீரோ கிட்ட, அத்தை அதிகாரிங்க வந்துட்டாங்க போல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, சரி வாங்க கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்குறாங்க. வில்லிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ச்சே, அதுக்குள்ளயும் அதிகாரிங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஹீரோ வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. வில்லி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவனுக்கு எப்படி தெரியும் இந்த வீட்டுக்கு ஆட்கள் வராங்க அப்படின்னு? ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்ததும் நேரா மயிலு கிட்ட, மாப்பிள நீங்க தான் இவனுக்கு போன் பண்ணி சொன்னீங்களா? அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை அதிகாரிங்களுக்கு போன் பண்ணி சொல்லி எந்த வித பிரயோஜனமும் இல்ல. அவங்களும் அந்த சிவனாண்டியோட பேச்சை கேட்கறதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ அதிகாரிகளை நம்பி நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட். அதான் உடனே எனக்கு தெரிஞ்ச இவங்களுக்கு கால் பண்ண. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. என் பேச்ச வந்து கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டீங்கல்ல? வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா எப்படியெல்லாம் நடிக்கிறான் அப்படின்னு. ஆஹ் ஆபத்துக்கு ஆள் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு காப்பாத்துற மாதிரி வந்து நிக்கிறான். இவன் பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, தயவு செஞ்சு அமைதியா இரு அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு மத்த ரவுடிகளை அடிச்சு ஓட விடுறாரு. மாயாண்டி அந்த இடத்துல இருந்து ஓடி போக மயிலே நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, மாப்பிள்ள நல்ல வேலை இங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டீங்க. ராஜா நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, ஆமா மாப்பிள்ள, நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா என்ன ஆகிருக்குமோ எனக்கு புரியல. நீங்க தான் எப்படியோ வந்துட்டு எங்களை காப்பாத்திட்டீங்க. பெரிய மாப்பிள்ள மட்டும் உங்களுக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா இங்க என்னெல்லாம் நடந்திருக்குமோ தெரியல. கொஞ்சம் கூட என்னால யோசனை பண்ணி பார்க்கவும் முடியல. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. கடவுள் மாதிரி வந்து என் குடும்பத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா இதுல என்ன இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் அவனுங்க யாரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரி செம காண்டாகுறாங்க. அப்ப சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா இந்த சின்ன சூழ்நிலையை கூட அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றான். எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் தான் ஆட்களை அனுப்பி காப்பாத்துற மாதிரி நாடகம் போடுறான். அதையும் மாமா நம்பிக்கிட்டு இருக்காரு பத்தியா? அவருக்கு எப்பவுமே அவரோட தங்கச்சி பையன்னா மதிப்பு அதிகம். அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய் உன்னதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கனே, என்ன தைரியத்துல இந்த வீட்டு பக்கம் வந்த? அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவரு நம்ம எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காரு. அவரை நினைச்சிருந்தா வராம இருந்திருக்கலாம். ஆனா அவர் இந்த குடும்பத்தை காப்பாத்த ஓடி வந்திருக்காரு. அவரை போயிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, அவனுக்கு எப்பவுமே நீ வந்துட்டு சப்போர்ட்டா பேசலாம் அப்படின்ட்டு பேசுறியா? அவன் பண்ண தப்பு என்னைக்குமே நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அவன் முகத்துல மிளிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை என்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள ஈஸ்வரி என்ன சொன்னாலும் சரி, உங்களாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்கோம், அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சரிங்க மாமா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ போனதும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பயன்படுத்தி அவன் எப்படியாவது வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு முயற்சிக்கிறான், அது தெரியுதா இல்லையா உனக்கு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவனை பத்தி இனிமே யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. மாயாண்டி செமையா அடி வாங்கிட்டு நேரா அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. காளியம்மா ரொம்ப சந்தோஷமான செய்தி கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க. வில்லி நேரா காளியம்மாளுக்கு போன் பண்ணி, அத்தை நம்மளோட திட்டம் எல்லாமே சொதப்பிடுச்சு, அந்த டிரைவர் பைய வந்து காப்பாத்திட்டான். கடைசி நேரத்துல இந்த பெரிய மாப்பிள்ள போன் பண்ணி சொல்லி அவனை வர வச்சுட்டான். இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.